உண்டாதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 119 18 உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கர்த்தர் உண்டதாக. இந்த வசனம் சொல்லும்போது வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் அப்படின்னு ப்ரே பண்ணுவார். வேதத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தர் அநேக காரியங்கள் எழுதியிருக்கார். இப்போது நம்ம ஒவ்வொரு படிக்க புது புது காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த வேதத்தில் தேர்னை ஆள்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களும் கர்த்தர் நடத்துகிறார், பரிசுத்த ஆவியாகவும் நடத்துகிறார். ஒரு விஷயங்கள் வெளிப்படுத்துகிற விஷயமாக இருக்கட்டும், தானியல் காரியங்களாக இருக்கட்டும், தீர்க்கதரிசன புஸ்தகமாக இருக்கட்டும், சில விஷயங்கள் கர்த்தர் புரியணும்னா கர்த்தருடைய கிருபை இல்லாமல் புரியாது. அது நம்ம கர்த்தருடைய கண்களை தேர்தல். பைபிளில் பார்த்திங்கன்னா எலிசாவை சுற்றி பிடிக்க ஒரு பெரிய சேனை வரும்போது அவர் எலிசா ஜெயிப்பார். ஆண்டவரே இந்த வேலைக்காரனோட கண்களை திறந்துன்னு சொல்லும்போது கண்களை திறக்கும் போது தான் அவரை சுற்றி தேவ பாதுகாப்பு இருக்குதா அந்த வேலைக்காரன் உணர்வான். இந்த கண்கள் திறக்கப்படும் போது அதேமாதிரி வேதம் படிக்கும் போதும் நம்ம எதோட வேதம் படிச்சுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாடு இருந்தால் தான், கண்கள் திறக்கப்பட்டால் தான் நமக்கு அதோட சத்தியங்களை நம்ம உணர முடியும். இதுக்கு முன்னாடி அநேக அந்த அனுபவம் இருந்தது பெற்றுக்கலாம். இன்றைக்கி அப்படி யாராவது பராமரிப்புமானால் இன்றைக்கி கர்த்தர்கிட்ட கேட்போம். கண்டிப்பாக திறந்தோறும் வேதத்தில் அதிசயங்களை பார்க்க கிருபை செய்வார். அதை நம்ம மட்டும் தெரிஞ்சு கொண்டே இல்லை, தெரிஞ்சு அநேகர்கள் அநேகர்கள் சொல்லுவதுக்கும் தேவன் பயன்படுத்துவார். தேவசத்தம் பலப்படுத்துவார். பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார். பலவத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.